நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் டெல்லியிலிருந்து த கேபிட்டல் சேனலின் ஆசிரியர் திரு நிரஞ்சன் குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அமித்ஷா வந்துட்டு போன பின்னாடி பல மாற்றங்களை நம்மளால பார்க்க முடிஞ்சது. முதல்ல பாமக கூட்டணி அமைச்சிருந்தாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில அமித்ஷாவை சந்திச்சு பேசிட்டு வந்திருக்காரு. பேசிட்டு வெளியே வரும்போது என்ன சொல்றாருன்னா, போன முறை கடந்த செப்டம்பர் மாசம் அப்போ முகத்தை மறைச்சிட்டு போயிருந்தாரு. அந்த நியூஸ் நீங்க தான் பிரேக் பண்ணியிருந்தீங்க. அதை மேற்கோள் காட்டி இந்த வாட்டியாவது தெளிவா நான் மூஞ்ச காட்டிட்டு தான் போறேன், தெளிவா போடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அது ஒரு கியூரியஸ் பாயிண்டா இருந்துச்சு சார். அதே சமயம் நீங்க அமித்ஷா வீட்டுக்கு முன்னாடி இருந்தே நீங்க ரிப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல சந்திப்பு போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பேசியிருந்தீங்க. அந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்ன சார்? இப்போ கூட்டணி தொகுதி பங்கீட்டு அது தொடர்பா பேசல. ஆனா நாங்க தமிழ்நாட்டுடைய நிலவரத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டாரு. அந்த சந்திப்பினுடைய நுணுக்கங்கள் என்ன? முதல் கேள்வி, அவர் அந்த முகத்தை மறைச்சிட்டு போக மாட்டேன்னு சொன்னது எங்களுக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா நான் ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தேன். ஏன்னா வராங்கன்றப்போ, ஏன்னா இந்த மாதிரியான டெல்லி விசிட் அப்படின்றது தமிழ்நாட்டுல இருந்து யாரு வந்தாலுமே ஒரு சின்ன சின்ன அசைவு கூட ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டெல்லி ஏர்போர்ட்ல யாரை ரிசீவ் பண்றாங்க, யார் யார் வந்திருக்கிறாங்க, அவர் எங்க போறாரு அப்படின்றதெல்லாம் ஒரு மாதிரி கிடைக்கும் அப்படின்றதுனாலதான் அங்க போயிருந்தோம். அப்போ போயிருந்தப்போ என்ன அடுத்த பிளான் அப்படின்னு நான் வீடியோ எடுத்துட்டு மற்றவங்களாம் யார் வந்திருக்காங்க அப்படின்னு நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ இன்னொரு ரிப்போர்ட்டரு, சார் எத்தனை மணிக்கு பாக்குறீங்கன்னு தான் அவர் அதை ஞாபகம் வச்சு சொல்லியிருக்காரு. ஸோ இவ்வளவு மாசம் ஆகியும் அவர் அது மனசுக்குள்ளேயே வச்சிருந்துருக்கிறாரு அப்படின்றது கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. அப்கோர்ஸ் நம்ம ஒர்க்கை நம்ம பண்ணிதான் ஆகணும், நம்ம அதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா நம்ம இத்தனை தடவை போட்டுக்கிட்டே இருந்தோம், அவர் வராரு, கார் மாறி போறாரு, இந்த மாதிரி ரகசியமா சந்திக்கணும்னு விரும்புறாரு, இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ நேற்றைய அந்த சந்திப்பை நீங்க பாத்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எந்த ஒளிவு முறையும் இல்லாம வெளிப்படைத்தன்மையோட ஓரளவுக்கு, அப்கோர்ஸ் உள்ள மீட்டிங்ல நடந்ததை நம்ம கிட்ட முழுசா சொல்ல வேண்டியதல்ல, நம்ம சோர்சஸும் முழுசா நம்ம கிட்ட சொல்ல வேண்டியது இல்லை. பட் ஒரு மாண்பு அப்படின்றது இருக்கு. ஏன்னா நான் டெல்லியில இருந்து பாக்குறேன் அப்படின்றதுனால ஜெயலலிதா அவர்கள் டெல்லிக்கு வந்தா டெல்லி எப்படி அதிரும் அப்படின்றத நான் பார்த்திருக்கிறேன். கலைஞர் அவர்கள் இருந்தப்போ நான் ஃபீல்டுக்கு வரல, நான் அப்போ ரொம்ப பட்டி ரிப்போர்ட்டர் அப்படின்றதுனால என்னால அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியல. பட் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மா இருந்தப்போ நான் பார்த்திருக்கிறேன் அந்த கண்ணியம் எப்படி இருக்கும்னு. அப்கோர்ஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதல்வராக இருந்த வரைக்கும் அது இருந்தது. பட் எதிர்கட்சி தலைவர் இந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அப்படின்னு போகும் பொழுது ஜெயலலிதா அவர்கள் பாஜகவை நடத்தின விதத்தை ஒப்பிடும் பொழுது அது ரொம்பவும் ஒரு மாதிரி வருத்தத்துக்குரியமாகவும் சங்கடத்துக்குரியதாகவும் இருந்தது. ஏன்னா நான் டெல்லியில ஒர்க் பண்ணாலும் இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குல்ல, டெல்லி தமிழ்நாட்டை ஆளலாமா அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல, அதுல நான் ரொம்ப உடன்படக்கூடியவன். தமிழ்நாடு அது தனி அதிகாரம் கொண்ட தனித்துவமான மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பிராந்தியம். அதனுடைய அரசியல் அந்த பிராந்தியத்துக்கு உட்பட்ட அரசியலா தான் இருக்கணுமே தவிர அதுக்கு சற்றும் ஒரு ஒப்பத்தகுந்த விஷயத்தில் இல்லாத டெல்லி அதுல மூக்க நுழைக்கிறது அப்படின்றது நான் எப்பவுமே, நான் டெல்லியில ரிப்போர்ட்டரா இருந்தாலுமே நான் கடுமையா அதை எதிர்க்கக்கூடியவனும் கூட. நம்ம இங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள் ஆகட்டும் எல்லாருமே ரொம்ப சுயமரியாதையுடைய அந்த உச்சபட்சமா இருக்கணும், நம்மளுடைய மாண்பு காப்பாற்றப்படணும் அப்படின்றதுதான். எனக்கு அதுல சில வருத்தங்கள் இருந்தது. நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்களேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டுல சேலத்துல இருக்கிறாரு. சேலம் டு திருச்சி எவ்வளவு தூரம் இருக்க போகுது? இவர் 2 நாட்கள் அமித்ஷா அவர்கள் தங்கி இருக்கிறாரு, போய் பார்த்து இருந்திருக்கலாம். ஆனா அவர் வந்துட்டு போன அடுத்த நாளே நீங்க டெல்லி வாங்க நான் மீட் பண்றேன் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறதும் இவர் வந்திருக்கிறதும் அப்படின்றது ஒரு மாதிரி நெருடலா இருக்குல்ல உங்களுக்கு. சரி, நீங்க கூட்டணி பேசுறீங்க எல்லாமே விளக்கம் கொடுக்கும்போது நான் ஆல்ரெடி கமிட் ஆன மீட்டிங்ல சேலத்திலும் கள்ளக்குறிச்சியிலும் மாட்டிக்கிட்டேன், அதனால பார்க்க முடியல, அதனால இப்ப பாக்குறேன்னு சொல்றாரு சார். எனக்கு புரியல. இப்போ கூட்டணியுடைய தலைவர் யாரா இருக்கிறாங்க? எடப்பாடி பழனிசாமி தலைவர் அவராதான் இருக்கிறாங்க கட்சி. அப்ப அமித்ஷா ஏன் போய் பார்த்திருக்க கூடாது? நான் கேட்கறது நார்மலான கேள்வி தானே. சரிங்க, அவரு ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி. அவர் ஒரு கூட்டணியுடைய தலைவர், பெரிய தலைவர், அவர் ரொம்ப பிஸி ஆயிட்டாரு, போக முடியல. டெல்லியில இருந்து ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வராரு. ராகுல் காந்தி எங்க போய் பாக்குறாரு? சிஎம் ராகுல் காந்தி தங்கி இருக்கிற இடத்துக்கு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் போவாரா? ராகுல் காந்தி விசிட் பண்ணுவாரா? உங்களுக்கு வித்தியாசம். நான் சொல்றது பிரைம் மினிஸ்டர் சொல்லல. நீங்க பிரைம் மினிஸ்டர்னா நீங்க அது நம்ம அந்த விஷயங்களுக்குள்ள நான் போவேன்னா அவருக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. மோரோவர் அமித்ஷா அவர்கள் அரசு முறை பயணம் கிடையாது, அது அரசியல் முறை பயணம் தான். அப்போ ஒரு கூட்டணி கட்சி தலைவரா இருக்கிறாரு. அப்கோர்ஸ் அவர் பயங்கர பிஸியா இருக்கிறாரு. என்ன ஒரு மணி நேரம் நடந்திருக்குமா மீட்டிங்? அதிகபட்சம் ஒரு மணி நேரம் நடந்திருக்குமா? ஹோம் மினிஸ்டர் போயிருக்கலாமே. அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேர்ல போய் பார்த்து அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் எதுக்காக டெல்லி வரவழைக்கப்படும்? இவ்வளவு தீவிரமான அரசியல் விஷயங்கள்லாம் நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஜெயலலிதா அவர்கள் டெல்லி வந்திருக்காங்களா அரசியல் பேசுறதுக்கு?
தமிழ்நாட்டுல நீங்க வச்சு பேசுங்க, பியூஷ் கோயலை வர சொல்லுங்க. அவர் தானே பொறுப்பாளரா இருக்கிறாரு. அப்புறம் அவர் எதுக்கு பொறுப்பாளரா இருக்கணும்? பொறுப்பாளருக்கு என்ன சார் வேலை? என்ன அடிப்படையான வேலை என்ன? அமித்ஷா அவர்களுடைய ரோல் என்னவா இருக்கு? அவர் கட்சியுடைய செயல் தலைவரா? அமித்ஷா நான் அதை அந்த விஷயத்துக்குள்ள போய்க்கவே இல்லை. அவர் ஒரு பெரிய மாபெரும் தலைவர், அரசியல் சக்கரவர்த்தி, சாணக்கியர், அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிளைம் பண்றது என்னது? நான் தான் கூட்டணியோட தலைவர். அப்போ அமித்ஷா அவர்கள் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேர்ல சந்திச்சிருக்கிறதான மரியாதையா இருந்திருக்கும். 1 மணி நேர சந்திப்புக்கு காலையிலேயே அவர் பிளைட்டை பிடிச்சு வர வச்சு, ஒரு இரவு ஃபுல்லா இங்க தங்க வச்சு, அடுத்த நாள் காலையில தான் கிளம்பி. எனக்கு புரியல, அதுதான் எனக்கு புரியல. எதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரி திமுகவுடைய ஊழல் பட்டியலை கொடுக்கணுமா? 2 நாளைக்கு முன்னாடி அவர் வந்திருந்தாரு, அப்ப போய் கொடுத்திருக்கலாமே, ஏன் கொடுக்கல? ஓகே, கூட்டணியில பாமக புதுசா வந்திருக்காங்களா, வர சொல்லுங்க. பியூஷ் கோயலை வர சொல்லுங்க. ஏன் பிரகாஷ் ஜவடேகர் ஆகட்டும், பியூஷ் கோயல் ஆகட்டும், எனக்கு நல்ல இன்னும் நினைவுல இருக்கு. ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராகவும் கட்சியுடைய தமிழ்நாட்டுடைய முதல்வராகவும் இருந்தப்போ கூட்டணிக்காக பேசுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்காம நாங்க ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு வெளிப்படையா விமர்சனம் செஞ்சாங்க. உங்களுக்கும் நல்லா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த இடத்தை நீங்க அவ்வளவு காம்படிட் பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு அவங்க கூட்டணி இங்க வந்துடுறாங்கன்றதானே இங்க பிரச்சனையா இருக்கு. அப்ப யாரு கூட்டணிக்கு தலைவர் யாருன்ற ஒரு கேள்வி எழும்ல. அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்தாரு சார், போய் எடப்பாடி பழனிசாமியை நேர்ல போய் பார்க்கல, அதுதான் உண்மையும் கூட. அப்போ இவர் இங்க வந்து பாக்க, அப்ப யாரு கூட்டணி கட்சியோட தலைவரா இருக்கிறாங்க? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வாயில சொல்லலாம் சார், யாரு? இப்போ இந்த இடத்துல அமித்ஷா போய் நீங்க எடப்பாடியை பார்த்திருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றது புதுசா கேட்கற மாதிரியே இருக்கு. அது ஒரு புதிய பழக்கமோ அப்படிங்கிற மாதிரியான இருக்கு. அப்போ அந்த மாதிரியான தாட்டை வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள கூட்டிட்டாங்களா? அப்போ எடப்பாடி அவர்கள் டெல்லி போறதுன்றது சாதாரணமான விஷயம் தான். அவரு நீங்க அதை ஒரு மாதிரி பாயிண்ட் பண்ணி சொல்றீங்கல்ல, அதை வந்துட்டு பெருசா எடுத்துக்கொள்ளாத ஒரு மைண்ட் செட் வந்து தமிழ்நாடு மக்கள் மத்தியில திணிக்கப்பட்டிருக்கா? அது பழக்கமா மாறிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க. அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக இந்தியா வருவாங்க. இந்த இந்தியா கூட்டணி அலையன்ஸ் நடந்தது. அவங்க எல்லாருமே தெளிவா சொன்னது, மேல்மட்ட தலைவர்கள் வராங்கன்னா மட்டும்தான் நாங்க வருவோம். இந்த ஸ்டாண்ட தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எடுத்தாரு, மேற்கு வங்க மாநில முதல்வர் எடுத்தாங்க, ஜார்க்கண்ட் மாநில முதல்வர் எடுத்தாங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து கொஞ்சம் மிஸ்லீட் பண்ணாங்க. அவங்க என்னது மல்லிகார்ஜுன கார்கே அந்த மாதிரியான லீடர்ஸ் வராம செகண்டரி தேர்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய லீடர்ஸை வச்சு மீட்டிங்கை கண்டக்ட் பண்றது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க வரட்டும் நாங்க வரோம். உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த சுயமரியாதைக்கான அடிப்படை விஷயம் அப்படின்றது புரியுது உங்களுக்கு? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு டெல்லி விமான நிலையத்துல பத்திரிகையாளரை சந்திச்ச பொழுதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழுத்தம் திருத்தமா சொல்றது கூட்டணிக்கு நான் தாங்க தலைவர் அப்படின்றாரு. சார் அதுதான் நான் திருப்பி கேட்கிறேன். நீங்க தலைவர் அப்படின்னும் பட்சத்துல உங்களை நோக்கி தானே எல்லாரும், டெல்லி உங்களை நோக்கி வரும். அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு, டெல்லி தமிழ்நாட்டை ஆள்றதை எனக்கும் விருப்பம் இல்லைன்றாரு. சரி, அப்ப வரணும்ல. நீங்க எதுக்காக டெல்லி வந்து, சரி நீங்க வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எஸ்பி வேலுமணி எதுக்காக இங்க டெல்லிக்கு வந்திருந்தாரு? அவர் எதுக்காக வந்திருக்கணும்? எப்பவுமே உடன் அழைச்சிட்டு வரக்கூடிய முக்கிய நிர்வாகிகளான KP முனுசாமி இந்த தடவை வரல, CV சண்முகம் அவர்கள் வரல, மற்ற மூத்த நிர்வாகிகள் யாருமே திண்டுக்கல் சீனிவாசன் போன தடவை வந்திருந்தாரு, இந்த தடவை அவரை கூட்டிட்டு வரல. சம்பந்தமே இல்லாம MR விஜயபாஸ்கர் அவர்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. எனக்கு அது இது எல்லாமே என்னன்னா, அவர் என்ன சொல்றாரு, ரகசியமா நடந்தப்பட்டாதான் அரசியலுடைய மாண்பு காக்கப்படும் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு. எனக்கு இது புரியவே இல்லை. நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெளிப்படையா எல்லாமே தெரியுது. இதுல என்ன ரகசியம் காக்கப்படுதுன்னு எனக்கு தெரியல. இதுல எல்லாமே அப்பட்டமா தெரியுது. யார ஒதுக்கி வைக்கிறாங்க, யாருக்கு என்ன விருப்பம் இல்லாம இருக்கு அப்படின்ற எல்லா விஷயங்களும் இருக்கு. அவ்வளவு தூரம் கடுமையா விமர்சிக்கக்கூடிய டிடிவி தினகரனை நாங்க மீண்டும் கட்சியில சேர்த்துக்குவோம் தான் அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு காலையில பேட்டியில அவர் என்ன, OPS சேர்த்துக்க மாட்டோம், சசிகலாவை சேர்த்துக்க மாட்டோம், ஆனா கூட்டணியில டிடிவி தினகரன் வரதை பத்தா வர்றப்ப வரட்டும் அப்படின்ற. எனக்கு புரியல, உங்களை உதாசீனப்படுத்துறாரு. எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கு ஒரு பொழுதும் நான் உறுதுணையா போக மாட்டேன்னு சொல்லக்கூடிய டிடிவி தினகரனை நீங்க எதிர்த்து பேச வேண்டியது. அப்ப யாருடைய அழுத்தம் அப்படின்றது உங்களுக்கு கொடுக்கப்படுது? OPS அவர்களுடைய நிலைப்பாடு என்னன்றது நமக்கு தெரியும். அவர் எவ்வளவு ஒருங்கிணைப்பு குழுன்றது எந்த ஒரு பிளாட்ஃபார்மையும் அவர் ரன் பண்ணாம இருக்கிறாரு. சசிகலா அவர்களும் அவங்க அப்படிதான் கிளைம் பண்ணிட்டே தான் இருக்காங்களே தவிர எதுவும் பண்ணல. ஆனா டிடிவி தினகரன் ஒரு கட்சின்றது ஒன்று ஆரம்பிச்சு ரொம்ப வெளிப்படையான விஷயங்களா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சேதம் ஏற்படுமா அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு. அப்போ நீங்க எதுக்கு, நான் மீண்டும் நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு வரக்கூடிய ஒரே பதில், டெல்லிக்கு வந்து எதுக்கு சார் தமிழ்நாடு அரசியல் பத்தி பேசணும்? சரி, அரசு சம்பந்தமான விஷயங்களா 2 நாளைக்கு முன்னாடி உள்துறை அமைச்சர் வந்தப்ப பார்த்திருக்கலாமே. இவரு பார்க்கணும்னு அவசியம் 2 தடவை SP வேலுமணி போயிருந்தாரு, அவர்கிட்ட கடிதத்தை கொடுக்க சொல்லியிருக்கலாமே.
போய் திருச்சி விமான நிலையத்துல ரிசீவ் பண்ணது யாரு? அமித்ஷா அவர்களை. தங்கமணி போய் ரிசீவ் பண்றாரு. விஜயபாஸ்கர் போய் ரிசீவ் பண்ணிருக்காரு. முன்னாள் உணவுத்துறை அமைச்சரான காமராஜர் போய் ரிசீவ் பண்ணிருக்கிறாரு. ஆனா அவங்களுக்கு ஹோட்டல்ல ஃபர்ஸ்ட் தரத்துல, நான் என்னோட சோர்சஸ் மூலியமா கேட்கும் பொழுது, அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை தாண்டி யாருக்குமே போறதுக்கு அலோடே இல்ல, எஸ்பி வேலுமணியை தவிர அப்படின்றாங்க. கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் சார். நீங்க ஒரு பரவலான விஷயம், சோ ஒரு ஒருங்கிணைஞ்சு இருக்குன்னா போய் பரவலான விஷயங்களா இருக்குன்னா போய் பார்க்க வேண்டியது தானே. யார் என்ன பிரச்சனையாக போகுது? ஜோதிமணி அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது, நான் எங்க கட்சி இல்லைன்னா கூட என்னோட தொகுதி சார்ந்து நான் எப்ப வேணாலும் போய் முதல்வர் மு க ஸ்டாலினை பார்ப்பேன், அவர் என்கிட்ட ரொம்ப மரியாதையாவும் ரொம்ப அன்பாவும் நடந்துக்குவாரு அப்படின்றாங்க. நீங்க இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு பெரிய அந்த ஒரு பிளாக் அப்படின்றது இருக்காது. ஆனா இவங்க கிட்ட என்ன இருக்குது? அப்கோர்ஸ் அவர் அரசியல்காரனுக்காக தான் வந்து, சரி இவங்க வரல, ஏன் கூட்டணியில் இருக்கக்கூடிய யாருமே ஏன் வரல? பாரிவேந்தர் போய் பார்த்தாரான்றது எனக்கு தெரியல, ஜான் பாண்டியன் போய் பார்த்தாரான்னு எனக்கு தெரியல, கிருஷ்ணசாமி போய் பார்த்தாரான்றது எனக்கு தெரியல சார். அவ்வளவு இதுக்கு சார் நேத்து உங்க போய் பார்த்துட்டு வந்து கிட்டத்தட்ட இப்ப 16 மணி நேரத்துக்கு மேல ஆக போகுது. இன்னும் ஒரு போட்டோ வந்திருக்கா? இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரம் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களுடைய சந்திப்புக்கான புகைப்படம் வந்திருக்கா? நான் அந்த இடத்துலயே தான் 4 மணி நேரம் இருந்தேன். அதுக்கு முன்னாடி ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூட அமித்ஷாவுடைய சந்திப்பு நடக்குது. மீட்டிங் நடந்துட்டு இருக்கிறப்ப போட்டோ வருது. மீட்டிங் நடந்து நாங்க நினைச்சோம் சரி வர்றப்போ போட்டோ வரும், நாங்க ஏன்னா ஆந்திரா மீடியா எல்லாருமே அங்க இருந்தோம். வரும்பொழுது பார்த்தா மீட்டிங் நடந்துட்டு இருக்கப்ப போட்டோ ரிலீஸ் பண்றாங்க. இவர் சந்திச்சுட்டு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் போட்டோ கூட ரிலீஸ் ஆகல சார். இதுல என்ன சார் பிரச்சனை இருக்கு? ஒரு போட்டோ வரதுனால என்ன பிரச்சனை இருக்கு? உண்மையிலுமே அமித்ஷா அவர்களை தான் சந்திச்சாரான்றதுக்கு என்ன உறுதி இருக்கு? இல்ல எடப்பாடியே சொல்றாருல, நாங்க சந்திச்சு பேசிட்டோம்னு சொல்லிட்டாருல வெளியே. அதுதான் சார் ஒரு ஒரு முக்கியமா புரோட்டோகால் தானே பண்ணுவாங்க. ஒரு முக்கியமான போய் நிர்வாகிகளை போய் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய போய் டைம் லைனை போய் பாருங்க, அமித்ஷா அவர்களுடைய டைம் லைனை பாருங்க, பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய டைம் லைனை போய் பாருங்க. ஏன்னா அவங்க அப்படி போய் சந்திக்கிறாங்க, அரசு பயணமாவே வந்து அவங்க பாக்குறாங்க, அப்பாயின்மெண்ட் கிடைச்சு பாக்குறாங்க அப்படின்னா அந்த போட்டோஸ் நிச்சயமா வரும். அப்போ நம்ம அந்த உடல் மொழியாகட்டும் இல்ல மற்ற விஷயம் நீங்க அதை கேட்கறது ரொம்ப நியாயமான கேள்வி. போட்டோல என்ன இருக்குதுன்னு நானும் அதைத்தான் திருப்பி அதே டோனை மாத்தி கேட்கிறேன். ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ணா என்ன ஆக போகுது? நானும் அதே டோன்ல தான் கேட்கிறேன். இப்ப ராகுல் காந்தி எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய சந்திப்பு நடக்குதுன்னா போட்டோ ரிலீஸ் ஆக சார், அதெல்லாம் ஒரு வரலாற்று ரீதியெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமா டாக்குமெண்டேஷன் பண்ணி வைக்க வேண்டிய விஷயங்கள். அது இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா தெரியும் நமக்கு. இன்னொரு 10 வருடங்கள் கழித்து 20 வருடங்கள் கழித்து பேச போகக்கூடிய ஆதாரங்கள், வரலாற்று ஆதாரங்கள். அது சும்மா வாய்மொழியில இருக்கிற இந்த நம்ம ரிப்போர்ட் கொடுக்கறது அதெல்லாம் ஒண்ணு இதாகாது. ஆதாரம் அப்படின்றது அதுக்கு தானே போட்டோகிராஃப் அப்படின்றது எல்லாமே இதாகுது. சோ அதுதான் எனக்கு மீண்டும் மீண்டும் புரியாம நீங்க கேட்கற அதுதான் ஏன் அவங்க வந்தாங்க அப்படின்ற புது இதுவானா இவங்கதான் புதுசா அந்த கலாச்சாரத்தை இவ்வளவு நாள் இல்லாம தமிழ்நாடு அரசியலை டெல்லிக்கு கொண்டு வந்து பண்ணக்கூடிய எல்லாத்தையும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க உங்களுடைய வீடியோல சொல்லும் போது இப்ப சொல்லும் போது சரி, மத்த கூட்டணி கட்சி தலைவர்கள் யாருமே சந்திக்கல அப்படின்றத சொல்றீங்க. அமித்ஷா அங்க தமிழ்நாடு வந்துட்டு போனது அப்படிங்கிறது அட்டர் ஃபிளாப் ஆயிருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. ஆனா அது அப்படியே மாறுபட்ட இதா தானே இருக்கு. இப்போ வந்துட்டு போன உடனே பாமக கூட்டணி வந்து கன்ஃபார்ம் ஆகுது. அடுத்து வந்துட்டு டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அந்த மாதிரி கூட்டணி நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்துறாரு. அவசர அவசரமா போயிட்டு பாக்குறாரு. அது ஒரு உற்சாகம் தெரியுது. அப்போ அமித்ஷா வருகையால தான் இதில் நடைபெறுது அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குது இல்ல? அதுல சரியா நடந்துருச்சுன்னா எதுக்கு போய் எலெக்ஷன் வேலையை பார்க்க போயிருக்க வேண்டியது? எதுக்காக டெல்லிக்கு வரணும்? எல்லாம் சரியா நடந்துருச்சுன்னா எலெக்ஷன் ஒர்க்க போய் நீங்க கூட்டணி தொகுதி பங்கீடு அது இதெல்லாம் பார்த்துட்டு போக வேண்டியது தானே. நீங்க என்ன சொல்றீங்க, பாமகன்னு சொல்றீங்க. நேத்துல இருந்து எல்லாருமே என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக. எனக்கு புரியல. டெல்லி ஹைகோர்ட்ல அந்த கேஸையும் நான் பக்கத்துல இருந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். என்னோட அதிர்ஷ்டமா துரதிருஷ்டவசமானு தெரியல, தமிழ்நாடு அரசியல் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் டெல்லிக்கும் ஏதோ ஒரு வகையில வந்துருது. அது கோர்ட் ஆகட்டும், எலெக்ஷன் கமிஷன் ஆகட்டும், சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும், பாஜக ஆபீஸ் ஆகட்டும், காங்கிரஸ் ஆபீஸ் ஆகட்டும், டெல்லி ஹைகோர்ட்ல ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொல்லி இருக்கிறாங்க? ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ண முடியாது. அதாவது இந்த பிரச்சனைக்கு, அதாவது பாமக இப்ப பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனைக்கு அவங்க தீர்வு காணக்கூடிய விஷயத்தை எலெக்ஷன் கமிஷன் பண்ணணும் அப்படின்றதுதான் டெல்லி ஹைகோர்ட் சொல்றாங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. இவங்களுக்குள்ள சமரசம் வரல அப்படின்னா மாம்பழ சின்னத்தை முடக்கிறத தவிர எங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லைன்றாங்க. நீங்க இன்னொன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. மாம்பழ சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கான சின்னம் இப்ப கிடையாது. ஏன்னா அவங்க ரெகனைஸ்டு பார்ட்டி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்ற தகுதியை அவங்க இழந்துட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது டிஸ்பியூட் வராத இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை சார். டிஸ்பியூட் வந்துருச்சுன்னா அந்த சின்னத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. நீங்க ரெட்டைலை சின்னத்துல என்ன நடந்துச்சு? சிவசேனால வில்லம்பு சின்னத்துக்கு என்ன நடந்துச்சு? இதேதான் மாம்பழ சின்னத்துக்கும் நடக்கும். நீங்க சின்னமே இல்லாம
கட்சி ஏற்கனவே 2 பங்கா உடைஞ்சிருக்கிறப்போ யாருனால பலன் அளிக்க போகுது? சரி, இதுக்கு முன்னாடி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிமுக கூட்டணியில இல்ல பாஜக கூட்டணியில இடம்பெற்றதுனால அந்த கூட்டணிக்கு என்ன கிடைச்சு? நான் சொல்றது ஒருங்கிணைந்த பாமகவா இருந்தப்பவே சொல்றேன். மருத்துவரும் சரி, அவங்க பாஷையில சொன்னா மருத்துவரும் சரி, சின்னையாவும் சரி, அவங்க எல்லாம் ஒன்னா இருந்தப்பவே அவங்களால எதுவுமே பெருசா பண்ண முடியல. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு புரியல. அது எப்படி அதான் ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. திமுக மேல வந்துட்டு ஆன்டி இன்குபன்சி அதிகமா இருக்கு. எடப்பாடி அவர்கள் சொல்லும் போது நாங்க குறைஞ்ச ஓட்டுகளை தான் வந்துட்டு நாங்க தோத்து போயிருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த ஆன்டி இன்குபன்சி குறைஞ்ச ஓட்டுகள் இதெல்லாம் மேட்ச் பண்ணி ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல சார். ஆனா போன தடவை விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்ஷன் இல்ல சார். நீங்க அதையும் கவனிக்கல. போன தடவை என்ன ஃபேக்ஷன் இருந்துச்சு? அப்படி ஒரு விஜய் அப்படின்ற ஒரு கான்செப்டே இல்லாம இருந்தது. இன்னைக்கு அவர் அந்த ஓட்டை பிரிக்கக்கூடிய விஷயத்துக்கு இடையில வந்து நிக்கிறாரு. நீங்க அந்த பாமக விஷயத்தை நீங்க இன்னொரு கூட நம்ம கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பார்த்தோம்னா, அவர் என்ன சொல்றாரு? திமுக கூட கூட்டணி போறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் அவர் தான் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க எப்ப வெற்றியா இருந்திருக்கும்? அப்பா பையன் 2 பேருமே ஒன்னா சேர்ந்து நாங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரோம் அப்படின்னா நீங்க ஓரளவுக்கு வெற்றின்னு கிளைம் பண்ணலாம். அமித்ஷா அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் கொடுத்த இந்த மிக முக்கியமான டாஸ்க்ல ஒண்ணு இவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்றதுதான். அதுவே ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார். தேமுதிகக்கு என்ன சார் ஓட் பேங்க் இருக்கு தமிழ்நாட்டுல? என்ன ஓட் பேங்க் இருக்கு? விஜயகாந்த் இருந்த வரைக்கும், கேப்டன் இருந்த வரைக்கும் அவருடைய முகத்துக்கான ஒரு வாக்கு வங்கி அப்படின்றது இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு அவங்க வரமாட்டேன்றாங்க சார். அவங்க அவ்வளவு பிகு பண்றாங்க. 4ஆம் தேதின்றாங்க, 7ஆம் தேதின்றாங்க, 9ஆம் தேதின்றாங்க, பொங்கல் முடிச்சிட்டதுக்கு அப்புறம்ன்றாங்க. எனக்கு புரியல. யாருமே நம்பி வரமாட்டேன்றாங்களே. நான் தான் சொல்றேன்ல, கூப்பிட்டா வந்துருவாங்க. ஜான் பாண்டியன் அவர்கள்லாம் டெல்லிக்கு இருந்து ஒரு போன் கால் வந்துச்சுன்னா உடனே ஓடி வந்துருவாங்க. அவங்க போய் பார்க்காம இருக்காங்களே. ஏன் பார்க்காம இருக்கிறாங்க? நீங்க மற்ற கட்சிகள் எடுத்துக்கோ. சரி, விஜய் கட்சி இப்ப போறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? இப்ப இந்த சூழல்ல பாஜகவுடைய நோக்கம், நான் திருப்பி என்னுடைய வீடியோஸ்ல என்னோட நம்ம சேனல்ல போய் பார்த்தாலும் நான் அதையே தான் திருப்பி சொல்லுவேன். இப்பவும் அதையத்தான் நான் ஃபைல் பண்றேன். பாஜகவுடைய நோக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் நாட்களில் உட்கார வச்சு அழகு பார்க்கறதெல்லாம் கிடையாது. அவங்க அவ்வளவு நல்லவங்க எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு அவங்களுடைய செல்வாக்கு வளரணும். நார்த் இந்தியால இருக்கிறேன்றதுனால சொல்றேன். என்ன பார்க்கக்கூடியவங்க எல்லாம் அது எப்படி உங்க ஊர்ல மட்டும் பாஜகவுக்கு எந்த வாய்ப்புமே கொடுக்காம இருக்கிறீங்க? இந்த முறை பாஜக ஒருவேளை சவுத் இந்தியால, அதிலும் குறிப்பா தமிழ்நாட்டுல எதுவுமே இல்லாம பூஜ்ய நிலை. இப்ப நாடாளுமன்ற தேர்தல் அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் என்னவா இருக்கு? எல்முருகனை தயவு செய்து தமிழ்நாட்டிற்கான ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு மினிஸ்டர் சொல்லாதீங்க. ஏன்னா அவரு ராஜஸ்தான்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நிர்மலா சீதாராமன் அவர்கள் கர்நாடகால இருந்து வந்தவங்க. ஜெய்சங்கர் அவர்கள் அப்கோர்ஸ் அவர் தமிழ்நாடு அரசியலுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது டைரக்டா அங்கேயும் கிடையாது. பார்லிமெண்ட்ல ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. டைரக்டா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்னு யாருமே கிடையாது. பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு வறட்சி அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கு. 10 வருட வறட்சி அப்படின்றது தாகம் அவங்களுக்கு இருக்கு. சட்டமன்றத்துல 4 சட்டமன்ற உறுப்பினர்கள். அதுவும் போயிருச்சுன்னா நீங்க ஒட்டுமொத்த மற்ற மாநில தேசிய அரசியல் பாஜகவை என்ன சொல்லுவாங்க? உங்களை ஒரு நாட்டுடைய ஒரு பெரிய நிலப்பரப்பே உங்களை வேணான்னு உங்களுக்கு பூஜ்ஜியம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. நீங்க எந்த மூஞ்சி வச்சுட்டு பேசுறீங்க அப்படின்னு. ராகுல் காந்தியோடைய ஒரு ஸ்பீச் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறீங்க. பார்லிமெண்ட்ல பேசுனது பயங்கர வைரல். யூ நெவர் எவர் எவர் ரூல் தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு வார்த்தை. இதே வார்த்தைகளை நாடாளுமன்றத்துல பேசும்பொழுது எவ்வளவு ஹாண்டிங்கா இருக்கும் பாஜக காரங்களுக்கு. இப்ப கேரளா மாநிலத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது, பாண்டிச்சேரியிலும் நடக்க போகுது. இன்கேஸ் கேரளால காங்கிரஸ் திருப்பி ஆட்சிக்கு வந்தாங்க, அப்கோர்ஸ் பாஜக ஆட்சிக்கு வர முடியாது, எதிர்கட்சி அவையில ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியா இருக்கலாம். புதுச்சேரியில மாறிடுது, அரசியல் மாறிடுது. நீங்க எல்லாம் கரெக்டா எடுத்துக்கோங்க. தென் பிராந்தியங்கள் முழுவுமே பாஜக சுத்தமா ஒண்ணுமே இல்லாம போயிடுவாங்க. கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி, தெலங்கானால காங்கிரஸ் ஆட்சி, ஆந்திரால இருக்குதுனாலும் கூட்டணி ஆட்சி தான். கூட்டணி இல்லாட்டி அவங்களுடைய தனி செல்வாக்கு அப்படின்றது ஒண்ணுமே இல்லை. ஒரு நாட்டுடைய சரி பங்கு அவங்களை நிராகரிக்குது. ஒரு மாநிலம் பூஜ்ஜியம் அப்படின்றது, முட்டை அப்படின்றதுதான் பரிசா கொடுக்குறாங்க. எவ்வளவு கேவலமா இருக்கும் அவங்களுக்கு. அதனால அவங்களுடைய செல்வாக்கை, அவங்களுடைய ஒரு 4-5 சீட்டாவது கிடைக்கணும் அப்படின்ற கௌரவத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அதிமுகவை இருக்க பிடிச்சிருக்காங்களே தவிர, என்ன கிடைக்க போகுது இப்போ அதிமுகவுக்கு பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால? ஏதாவது எல்லாருடைய கருத்து கணிப்பு என்ன சொல்லுது? அதிமுக தாவேகா கூட்டணி போனாங்கன்னா ஸ்வீப் அடிச்சிருவாங்க அப்படின்றதான் பார்க்கப்படுது. விஜய் அவர்கள் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா முதல் எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்சு முதல்வராக முடியாது அப்படின்றது அவரும் இப்ப இருக்கக்கூடிய கால சூழலுக்கு.
புரிஞ்சுக்கிட்டாருன்னா எல்லாமே ஒரு மாதிரி சார்ட் அவுட்டா போகும். ஆனா அதை பண்ணாம ஏன் பாஜக தடுக்கிறாங்க அதிமுகவை? ஏன்னா அவங்களுக்கான ஒரு ஒரு சுயநலம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கட்சி நலம் அப்படின்னுவாங்க. அதுதான் அடிப்படை காரணமா இருக்கு. அதனாலதான் இப்படியான அலைச்சல் கொடுக்கறது, இப்படி வந்து நேர்ல அந்த அந்த கரங்களை வந்து இருக்க புடிச்சுக்கிட்டே இருக்கணும். எஸ்பி வேலுமணிக்கு என்ன சார் டெல்லியில தொடர்ந்து வேலை? கட்சி தலைமைக்கே தெரியாம அவர் எப்படி சார் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாரு? அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அமித்ஷா அவர்கள் டெல்லிக்கு திரும்பும் பொழுது வானதி சீனிவாசன் அவர்களையும் அண்ணாமலை அவர்களின் மட்டும் ஏன் கூட கூட்டு வந்தாரு? நயினார் நாகேந்திரன் ஏன் கூட்டு வரல? ஏன்னா நயினார் நாகேந்திரன் மேல அவர் ஒரு முன்னாள் அதிமுக நிர்வாகி, அவர் ஒரு திராவிட சித்தாந்தத்துல இருந்தவர், அவர் தீவிர RSS காரர் கிடையாது, அவர் இந்த சட்டமன்ற தேர்தலையும் அதிமுகவுக்கு ஆதரவா தான் செயல்படுறாரு, திருப்பரங்குன்றம் விவகாரத்துல அதிமுகவுடைய நிலைப்பாட்டுக்கு ஒட்டி தான் இவர் போனாரு. இதுவே வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா பெரிய அளவுல எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதை எஸ்கலேட் பண்ணாம விட்டுட்டாரு அப்படின்ற பயங்கர கோபம் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களுடைய சந்திப்பு நடக்குது. டெல்லியில அந்த நேரத்துல வானதி சீனிவாசன் இருக்கிறாங்க, அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க, நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏன் இல்ல? மாநில தலைவரை விட்டுட்டு என்ன சார் நீங்க கட்சி விவகாரம் பேச போறீங்க? எனக்கு புரியல. பல்வேறு முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டீங்க சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.